பக்கத்தில் ஒரு மாங்கொல்லி இருக்குதுங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கலை. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா பக்கத்தில் ஒரு கொல்லிக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நிறைய மாம்பழம்லாம் இருக்குது. என்னோட பின்னாடி வந்து நிறைய மாங்காய்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து மாங்காயை வந்து பறிச்சுட்டு போயிட்டு உப்பு லைட்டாக மிளகாத்தூள் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ இதான் இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மாம்பழத்தோட பேர்லாம் வந்து நீல மாம்பழம். அதே மாதிரி இங்கே நிறைய இந்த ஃப்ரண்ட்லேயே வந்து இந்த தோட்டத்தில் வந்து நிறைய வந்து நீல மாம்பழம் தான் இருக்குது. செந்தூர மாம்பழம் வந்து ஒரு மரம் இருக்குது. ஒரு நிறைய செடி வந்து இந்த நீல மாம்பழம் தான். ஆக்சுவலாக இந்த நீல மாம்பழம் சாப்பிடும்போது இதுவுமே வந்து நல்லா இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, அது மேலே ஒரு மாதிரி ஒரு சில மாம்பழத்துக்குள்ள இந்த கற்பூர வாசனை மாதிரி அடிக்கும். ஸோ அதை தான் வந்து நீல மாம்பழம்னு சொல்லுவாங்க. எனக்கு அதோட டேஸ்ட் அந்தளவுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த செந்தூர மாம்பழன்றது வந்து ரொம்பவே சூப்பர். இது வந்து இப்போ காயாக சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பழுத்தாலும் அதே மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இந்த குண்டு மாம்பழத்துலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ், இந்த பங்கனப்பள்ளி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து குண்டு மாம்பழம், ஒட்டு மாம்பழம், இது மட்டும்தாங்க, இந்த மரம் தாங்க இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து குண்டு மாம்பழத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது என்ன பேருன்னு எனக்கு ஆக்சுவலாக ஃபுல்லாக வந்து தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து மாம்பழத்தோட வெரைட்டிஸ் எல்லாமே தெரிஞ்சுன்னா மறக்காமல் எனக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே மாம்பழம், இந்த செந்தூர மாம்பழம் தான். ஏன்னா அதுதான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக. நம்ம வந்து லைட்டாக வந்து சால்ட்டும் காரத்தூளும் வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணும். இப்போ வந்து நம்மளோட மெயின் டிஷ்ஷான மாங்காய் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதை வந்து கட் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். வந்து நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டு லைட்டாக தடவியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து லைட்டாக தூள் உப்பு வச்சு சாப்பிடும்போது ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாங்காய் வந்து ரொம்பவே புளிக்கலாங்க. ஸோ புளிப்பான மாங்காய் இன்னும் பல்லெல்லாம் குடிச்சுங்க. ஆனால் உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.